கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நேற்று தினத்தில் லேவியராகமம் 13வது அதிகாரம் பார்த்தோம். 13வது அதிகாரத்தில் குஷ்டரோகம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்னென்ன குஷ்டரோகம்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு லேவியராகமம் 14வது அதிகாரத்தில் எப்படி அந்த சுத்திகரிப்பு குஷ்டரோகி வந்து சுகமாகின பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறதும், மற்றும் வீட்டுக்குள்ளே குஷ்டம் வரும் அதுவும் பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ வந்து கர்த்தர் வந்து மோசே நோக்கி சொல்கிறாரு, ஒரு குஷ்டரோகி குஷ்டரோகம் நிறைய பார்த்தோம்ல, அரிக்கிற குஷ்டம், படர குஷ்டம், புண்ணுனால் வந்த குஷ்டம், சொறி குஷ்டம், வேக்காட்டினால் வந்த குஷ்டம், ரண குஷ்டம், சாதா குஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய தினத்தில் நம்ம பார்த்தோம்ல. அந்த குஷ்டரோகம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அது வந்து சுகமாயிட்டுன்னு வச்சுக்கணும். சுகமான பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து இப்போ பார்ப்போம். இப்போ வந்து ஒரு குஷ்டரோகிக்கு வந்து இந்த குஷ்டரோகனுடைய சுத்திகரிப்பு நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம். இப்போ நிறைய பிரமாணம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் குஷ்டரோகிக்கு இருக்கிற பிரமாணம் பார்த்தோம்ல. அதில் வந்து குஷ்டரோகனுடைய சுத்திகரிப்பு நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம். இந்த பிரமாணம் வந்து சுத்திகரிப்புக்கு அடுத்த பிரமாணம். இது என்னன்னா, ஒருத்தர் வந்து சுத்திகரிப்பு ஆயிட்டு அந்த குஷ்டரோகத்தில் சுகமாயிட்டான்னு வச்சுக்கிடும். சுகமாயிட்டோன்னா நேரம் என்ன செய்யணும், ஆசாரியன்ட்ட வந்து என்ன செய்யணும், காமிக்கணும். குஷ்டரோகம் வந்தாலும் ஆசாரியன்ட்டு தான் காமிக்கணும். குஷ்டரோகத்திலேருந்து விடுதலை பெற்றாலும் ஆசாரியன்ட்ட தான் காமிக்கணும். அதன்படி ஆசாரியன் என்ன செய்யணும், ஆசாரியன்ட்ட கொண்டு வந்தோன்னா அவன் என்ன செய்கிறான், ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போயிடறான். ஏன்னா அவர் குஷ்டரோகி வந்து எங்கே இருப்பாங்க, பாளையத்துக்கு புறம்பே தான் இருப்பாங்க. பாளையம்னா இப்போ வந்து நம்ம வந்து கிராமம், பட்டணம்னு சொல்கிறோம், ஊருன்னு சொல்கிறோம். அது வந்து இவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து கானான் தேசத்துக்கு வழி நடந்து வந்து கொண்டிருக்க நேரம். அதனால் அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் எல்லோரும் என்ன செய்வாங்க, கூடாரம் போட்டு தங்கியிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் பாளையம். அதனால் இப்போ அந்த பாளையத்துக்கு புறம்பே தான் என்ன செய்வாங்க, குஷ்டரோகம் வந்தால் யாரும் வெளியில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்குறோம். அதுபடி அவனுக்கு சுகமாயிட்டு அப்படின்னு சொன்னால் ஆசாரியன் என்ன செய்யணும், அந்த பாளையத்துக்கு புறம்பே போய் அவனை போய் பார்க்குறான், அவனுக்கு சுகமாயிற்று அப்படின்னா அப்போ வந்து சுகமான உடனே அவனுக்கு வந்து சுத்திகரிப்பு செய்யணும். அந்த சுத்திகரிப்பு என்ன செய்யணும் அப்படின்னா, சுத்திகரிக்கிறதுக்கு 2 குருவியை வைக்கணும். 2 குருவி, அடுத்தல கேதுரு கட்டை, அடுத்தல சிவப்பு நூல், ஈசோப்பு, இதை என்ன செய்யணும், இதை வாங்கிட்டு வர சொல்லி அந்த குஷ்டரோகிட்ட என்ன சொல்லணும். அப்போ குஷ்டரோகம் அவன் எங்கே போய் வாங்க போவான், அதை பாளையத்துக்கு புறம்பு இருக்கானா, அப்போ அவன் சொந்தக்காரங்க என்ன செய்வாங்க, வாங்கி கொடுப்பாங்க. அதை கொடுத்து என்ன செய்யணும், ஆசாரியன் என்ன செய்வான், அந்த இப்போ 2 குருவி கொண்டு வரான்ல, 2 குருவி, கேதுருக்கட்டை, சிவப்பு நூல், ஈசப்பெல்லாம் கொண்டு வரான்ல, அந்த வந்து ஆசாரியன் என்ன செய்யறான்னா ஒரு குருவியை என்ன செஞ்சிடான்னா கொன்றுவான். கொன்று அது வந்து ஒரு மண் பாண்டத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே என்ன செஞ்சிடுவான், அந்த ஒரு குருவி என்ன செஞ்சிடுவான், கொன்று உள்ளே போட்டுறணும். அடுத்தலாம் ஒரு குருவி வந்து என்ன செய்யுது, உயிரோடு இருக்குது. அந்த உயிருள்ள குருவி கேதுருக்கட்டை, சிவப்பு நூல், ஈசப்பு, இதையும் என்ன செய்யணும்னா அந்த உயிருள்ள குருவியும் எடுத்து அந்த ஊற்று நீர் மேலே, அந்த கொல்லப்பட்ட குருவி வந்து ஒரு இதுக்குள்ளே இருக்குதுல்ல, மண்பாண்டத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே, அதுக்குள்ளே என்ன செய்யணும், இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யணும், உள்ளே போடணும். அதை உள்ளே போட்டு இப்போ போடும்போது அந்த செத்து போன குருவியோட ரத்தம் என்ன செய்யும், மிதக்கும் தானே, அந்த ரத்தத்தை என்ன செய்யணும், எடுக்கணும். அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அவன் வந்து யார் இப்போ குஷ்டரோகம் நீங்கி சுஸ்தமாகி இருக்கானோ அவன் மேலே என்ன செய்யணும், அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து ஆசாரியன் என்ன செய்யணும் அப்படின்னா அவன் மேலே 7 தடவை என்ன செய்யணும், தெளிக்கணும். தெளிச்சிட்டு அவனை என்ன செய்யணும், சுத்தம் பண்ணி அடுத்தால அந்த உயிருள்ள குருவி என்ன செய்யுது, அந்த செத்து போன குருவி, ஈசப்பு எல்லாம் ஒன்றா கிடக்குதுல்ல, அந்த உயிருள்ள குருவியை எடுத்து என்ன செஞ்சிடணும்னா எடுத்து வெளியில் விட்டுறணும். அது என்ன செஞ்சிடும், வெளியில் ஓடிடும். இப்போ அந்த சுத்திகரிக்கப்படுகிறவன் என்ன செய்கிறான், முதல்ல அந்த ரத்தத்தை எடுத்த மேலே எல்லாரும் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் துவைக்கணும். உடுத்துக்கு வஸ்திரம் துவைக்கணும். அப்புறம் அவன் சரீரத்தில் இருக்கிற மயிர் எல்லாமே என்ன செய்யணும், சிரைக்கப்படணும். சிரைச்ச பிறகு அவனை என்ன செய்யணும், ஸ்நானம் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யணும், பாளையத்துக்குள்ளே என்ன செய்யணும், பிரவேசிக்கணும். இது வரைக்கும் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறான், இப்போ வந்து பாளையத்துக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். பாளையத்துக்குள்ளே வந்தாலும் அவன் கூடாரத்துக்குள்ளே போக முடியாது. ஊருக்குள்ளே வந்தாச்சு, ஆனால் வீட்டுக்குள்ளே போக முடியாது. அது அவங்க கூடாரம் போட்டு தானே இருக்காங்க. அதனால் அந்த பாளையத்தில் வந்து அவங்க சொந்த கூடாரத்துக்கு வெளியில் என்னச்சணும் 7 நாள் என்னச்சணும் இருக்கணும், தங்கி இருக்கணும். 7ஆம் நாளையில் அவனோட தலை, அவனோட தாடி, அவனோட புருவங்கள், அவனோட சரீரத்தில் இருக்கிற மயிறு முழுவதையும் என்ன செய்யணும்னா, மயிருனா முடி எல்லாத்தையும் என்ன செய்யணும், சிரைக்கணும்.
சிரைச்சிட்டு அப்புறம் தன் வஸ்திரங்களை என்ன செய்யணும், துவைத்து குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், குளித்த பிறகு இப்போ என்ன செய்கிறான், சுத்தமாகிடும். இப்படி வந்து ஒரு குஷ்டரோகிக்கு வந்து சுத்தமாகும்போது அவனுக்கு செய்ய வேண்டியது. அடுத்தபடியாக இப்போ 7 நாள் கழித்து அவனை துவைத்து எடுத்து குளித்து சுத்தமாக இருக்கிறான். அடுத்தபடியாக 8ஆம் நாளில் அவன் என்ன செய்யணும்னா, ஒரு பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். ஒரு பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டி. 2 ஆட்டுக்குட்டி, பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டி கொண்டு வந்து என்ன செய்யணும்னா, அடுத்தபடியாக கொண்டு வரணும். போஜன பலிக்காக எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் 10ல் 3ல் 1 பங்காகிய மெல்லிய மாவு என்ன செய்யணும், கொண்டு வரணும். அடுத்தல ஒரு ஆளாக்கு எண்ணெய் என்ன செய்யணும், கொண்டு வரணும். இவ்வளோத்தையும் என்ன செய்யணும், சுத்திகரிக்க ஆசாரியன்ட்ட கொண்டு என்ன செய்யணும், கொடுக்கணும். முதலாவது குருவியை கொண்டு கொடுத்ததை நம்ம பார்த்தோம், கேதுர்கட்டை ஈசப்பு, அதை வச்சு சுத்தம் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ வந்து கர்த்தருக்கு சர்வாங்க தான பலி, பாவன வர்ண பலி செலுத்தணும் சுத்தமானதுக்கு. அதற்காக என்ன செய்யணும், 2 ஆட்டுக்குட்டி, ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஆசாரி மாவில் 10ல் 1 பங்கு மாவை எடுத்து எண்ணெயும் ஆளாக்கு எண்ணெயும் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆசாரியன் என்ன செய்வானா, அதை ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன செய்வான், வைத்து என்ன கொண்டு நிறுத்திடணும். ஆட்டுக்குட்டெல்லாம் என்ன செய்வான், ஆசாரிப்பு கூடார வாசலில் கொண்டு நிறுத்திடணும். ஆசாரியன் என்ன செய்வானா, நிறுத்தினோன்னா அதில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்வான், பிடிப்பான். 2 ஆட்டுக்குட்டி கொண்டு வந்திருக்கோம்ல, அதில் ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சி என்ன செய்வான், அந்த ஆளாக்கு எண்ணெயும் அந்த குற்ற நிவாரண பலியாக என்ன செய்வான் கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்யணும், அசைவாட்டும் பலியாக என்ன செய்யணும், அசைவாட்டணும். அடுத்தல பாவரண பலியாக சர்வாங்க தான பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், கொல்லணும். இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சி வச்சுருக்காங்களா, அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், பாவரண பலியும் சர்வாங்க தான பலியும் எங்கெல்லாம் செலுத்துகிறாங்களோ அந்த இடத்துல அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்யணும், ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், கொல்லணுமா. கொண்டுட்டு அந்த குற்றவரண பலி பாவன பலியை போல் அது வந்து யாருக்கு, ஆசாரிங்க. அதை கொண்டுட்டு அந்த சரீரம் யாருக்கு, ஆசாரியனுக்கு இதுக்கு கர்த்தர்கிட்ட பலிபீடத்தில் செலுத்தணும். ஆனால் இந்த ரத்தத்தை என்ன செய்யணும்னா, குஷ்டரோகி கொண்டு வந்த ஆட்டுக்குட்டிக்காக செலுத்தக்கூடிய இது வந்து என்ன செய்யுது, அது எல்லாமே ஆசாரியனுக்குடையது. ஆனால் அந்த ரத்தம் வந்து என்ன செய்யணும், அதில் அந்த ரத்தத்தை ஆசாரியன் கொஞ்சம் எடுக்கிறான். எடுத்து என்ன செய்யணும், இப்போ யார் குஷ்டரோகத்திலேருந்து சுத்தமாகி வந்துக்கிறானோ அவனுடைய வலது காதில் மடல்லையும் அவனுடைய வலது கையினுடைய பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் என்ன செய்யணுமா, அதை பூசணுமா. பூசிட்டு பின்பு ஆசாரியன் என்ன செய்யணும், ஒரு ஆளாக்கு எண்ணெய் எடுத்துக்கணுமா. அந்த ஆளாக்கு எண்ணெயிலையும் இடது கையினால் என்ன செய்யணும், வார்த்து அது இடது கையில் ஊற்றணும். இடது கையில் ஊற்றி தன் இடது கையில் உள்ளதை எண்ணெயில் வலது கையின் விரலை என்ன செய்யணும், துவைச்சு தன் விரலினால் என்ன செய்யணும், 7 தரம் என்ன செய்யணும், அந்த எண்ணெயை எடுத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் தெளிக்கணும். ரத்தத்தை எடுத்து வலது காது மடல், வலது காது, இடது கை, வலது கால் பெருவிரலில் பூசுன்னு பார்த்தோம். இப்போ எண்ணெயை கொஞ்சம் எடுத்து இடது கையில் உள்ளங்கையில் என்ன செய்யணும், ஊற்றணும். ஊற்றிட்டு அதை வலது கையினால் என்ன செய்யணும், விரலினால் 7 தரம் என்ன செய்யணும், அந்த எண்ணெயில் தொட்டு என்ன செய்யணும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் தெளிக்கணும். அப்புறம் தான் உள்ளங்கையில் மீதி எண்ணெய் இருக்குல்ல, தெளிச்சிட்டு மீதி எண்ணெய் இருக்குல்ல, அந்த மீதி எண்ணெயில் என்ன செய்யணும், கொஞ்சோல எடுத்து இப்போ யார் சுத்திகரிக்கப்படுறானோ அவனுடைய வலது காதில் உள்ள மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் முந்தி எப்படி பூசினாங்களோ அதே போல் பூசி இருக்கிற அந்த குற்றமற்ற பையனுடைய ரத்தத்தின் மேல் பூசணும். குற்றமற்ற பலி ரத்தத்தை ஒரு ஆட்டை கொண்டு அந்த ரத்தம் அவங்க வலது கால் மடலில் வலது கை பெருவிரலில் இடது கால் பெருவிரலில் பூசினாங்களோ அதே இடத்துல இந்த ஆளாக்கு எண்ணெய் என்ன செய்யணும்னா அவங்களுடைய வலது காதின் மடல்லையும் வலது கையின் பெருவிரலையும் வலது காலின் பெருவிரலையும் என்ன செய்யணுமா, பூசணுமா. பூசிட்டு மீதி இருக்குல்ல அந்த இதை என்ன செய்யணும், யார் சுத்திகரிக்கப்படுறாங்களோ அவன் தலையில் என்ன செய்யணும், அந்த மீதி எண்ணெய் என்ன செய்யணும், வார்த்திடணுமா. இப்படி என்ன செய்யணும், பாவ நிவர்த்தி செய்யணுமா. அதுபடியாக சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் என்ன செய்யணும், பலிபீடத்தின் மேலே தான் என்ன செய்யணும் வைத்து அவனுக்காக என்ன செய்யணுமா, பாவ நிவர்த்தி செய்யணும். பலிபீடத்தில் வச்சு தான் செய்யணும், வேறு எங்கேயும் வச்சு செய்யக்கூடாது. செஞ்சால் அவன் என்ன செய்யணும், குஷ்டரோகத்திலேருந்து சுத்தமாகிட்டானே அர்த்தம். அடுத்தபடியாக இப்போ வந்து என்ன செய்யணும், 2 ஆட்டுக்குட்டி, ஒரு பெண்ணாட்டுக்குட்டி குற்ற நிவாரண பலியும் பாவ நிவாரண பலியும் செலுத்துறதுக்கு கொண்டு வந்தான்னு சொல்லி பார்த்தோம், அந்த குஷ்டரோகி சுகமான உடனே. இப்போ வந்து என்ன செய்யணும்னா அவனுக்கு வந்து 2 ஆண்குட்டி, ஒரு பெண்குட்டி 3 கொண்டு வரக்கு அவனுக்கு திராணி இல்லைன்னு வச்சுக்கணும், தகுதி இல்லை, அவனுக்கு கஷ்டப்படுறான். அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், ஒரு வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும் கொண்டு வரணும்.
அதில் போஜன பலிக்கு என்ன சொன்னால் பிசைந்த மரக்கால் வெள்ளி மாவில் 10ல் 1 பங்கு கொண்டு வரணும். ஆளாக்கு எண்ணெய் கொண்டு வரணும். அப்படியே தன் திறனுக்கு தக்கபடி என்ன செய்யணும், 2 புறா குஞ்சுகளையும் 2 புறாக்களையும் 2 புறா குஞ்சுகளையும் நினச்சி கொண்டு வரும். 2 புறா 2 புறா குஞ்சு, ஒரு ஆட்டுக்குட்டி, 2 காட்டுப்புறா, 2 புறா குஞ்சு, இது என்ன செய்யணும் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒன்று என்ன செய்யணும் பாவ நிவாரண பலியாகவும், ஒன்று என்ன செய்யணும் சர்வாங்க தகன பலியாக செலுத்தணும். அப்போ இந்த கிருஷ்ணராகி வங்கி சுத்தமாக இருக்கான்ல, அவனுக்கு என்ன செய்யணும்னா சுத்திகரிக்கும் போது அது வந்து 8ஆம் நாளில் தான் என்ன செய்யணும் அந்த அந்த பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த 8ஆம் நாளில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்யணும், அந்த ஒரு ஆட்டுக்குட்டியும் 2 காட்டுப்புறாவும் 2 புறா குஞ்சு என்ன கொண்டு வரணும். கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து ஆசாரியன்ட்ட கொடுக்கணும். ஆசாரியன் என்ன செய்யணும், குற்ற நிவாரண பலியாக என்ன செய்யணும். இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தான்னு பார்த்தோம்ல, அந்த ஆட்டுக்குட்டியும் ஆளாக்கு எண்ணெயை எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து அசைவாட்டும் போஜன பலியாக என்ன செய்யணும். அந்த மாவு கொண்டு வரால மாவு வச்சு என்ன செய்யணும், போஜன பலினாலே மாவு தான். அதை என்ன செய்யணும் கொண்டு வந்து அதையும் என்ன செய்யணும் செலுத்தணும். செலுத்திட்டு கத்திரிக்காய் அசைவாட்டி செலுத்தணுமா. ஏன்னா அது வந்து நெல் கத்திரிக்காய் எல்லாம் அப்படி கொண்டு வருவாங்கல்ல, அதனால் என்னச்சுன்னா அதை அசைவாட்டி நினச்சினோம் கத்திரிக்காய் காணிக்கையாக செலுத்திட்டு, அடுத்தபடியாக என்னச்சுன்னா அந்த குற்ற பலிக்காக அந்த ஆட்டுக்குட்டி என்னச்சுன்னு கொல்லணும். ஆட்டுக்குட்டியை கொண்டுட்டு அந்த ரத்தத்தை எடுத்து கொஞ்சம் என்ன செய்யணும்னா, யார் சுத்தமாகி வந்திருக்கானோ அந்த குஷ்டரோகியுடைய வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலும் வலது காலின் பெருவிரலும் என்ன செய்யணும் பூசணும். பூசிட்டு அப்புறம் இந்த ஆளாக்கு எண்ணெய் வச்சுருக்கல, அந்த எண்ணெயில் என்ன செய்யணும் அதை இடது கையில் ஊற்றி தன் வலது கையினால் வரலனால என்ன செய்யணும் அதை கொஞ்சம் எடுத்து அவனுடைய வலது காதின் மடலில் வலது காது, அடுத்த வலது கை பெருவிரல், இடது கை பெருவிரல் அடிச்சணும். இந்த ரத்தம் பூசினாங்களோ ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டாங்களோ அந்த ரத்தத்தை எடுத்து நினச்சோன்னா கர்த்தருடைய சன்னிதானத்தில் நினச்சணும் 7 தரம் தெளிச்சிட்டு, வலது விரலை வச்சு 7 தரம் தெளித்துட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் கொஞ்சம் அந்த ரத்தத்தை எடுத்து காதுலையும் கால்லையும் கையிலையும் என்ன செய்யணும் பெருவிரலில் தடவணும். தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ளங்கையில் மீதி கொஞ்சம் இருக்குல்ல ரத்தம், அந்த ரத்தத்தை யார் சுத்திகரிக்கப்படுறாங்களோ அவங்க மேலே அவங்க தலையில் என்ன செஞ்சிடணும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே செலுத்திடணும், ராவிரணும். இது வந்து பாவ நிவாரணை செய்கிறதுக்கு தகுதி உள்ளது. பாவ நிவாரணை செய்கிறதுக்கு என்ன செய்யணும் ஆட்டுக்குட்டியை கொண்டு வரான். இப்போ இந்த ஆட்டுக்குட்டியும் உனக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும் தகுதி இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னா 2 காட்டுப்புறா முதலாவது பார்த்தோம், 2 ஆட்டுக்குட்டி ஒரு பெண்ணாட்டுக்குட்டி கொண்டு வரணும்னு பார்த்தோம். அது கொண்டு வர தகுதி இல்லாதவங்க ஒரு ஆட்டுக்குட்டியும் 2 காட்டுப்புறாவும் 2 புறா குஞ்சும் கொண்டு வரணும்னு பார்த்தோம். இப்போ அதுக்கும் தகுதி இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னா 2 காட்டுப்புறாவும் 2 புறா குஞ்சு என்ன செய்யணும் கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த பாவ பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி 3 பலியும் என்ன செய்யணும் அதை வச்சு என்ன செய்யணும் செலுத்தணும். செலுத்திட்டு என்ன செய்யணும் சுத்திகரிக்கிறதுக்கு அந்த ரத்தத்தையும் அந்த ஆளாக்கு எண்ணெய் எடுத்து என்ன செய்யணும் வலது காதலுடைய மடல், வலது பெருவரல், இடது கையில், அடுத்தல காலில் வலது பெருவரல், இதில் என்ன செய்யணும் அந்த ரத்தத்தையும் என்ன செய்யணும் ஆளாக்கு எண்ணெயும் என்ன செய்யணும் அதில் பூசணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படி செய்யிட்டு ஒரு குஷ்டரோகி என்ன செய்கிறான் சுஸ்தமாயிட்டான்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இது வந்து சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை சம்பாதிக்கக்கூடாத குஷ்டரோகி குறித்த பிரமாணமாக இந்த பிரமாணம் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் எத்தனை பிரமாணம் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நிறைய பிரமாணங்கள் நம்ம பார்த்துட்டோம். சர்வாங்க தகன பலியின் பிரமாணம், குற்ற நிவாரண பலி பிரமாணம், பாவ நிவாரணின் பலியான பிரமாணம், குஷ்டரோகிகளுடைய பிரமாணம், குஷ்டரோகி சுத்திகரிக்கப்படுவதற்கான பிரமாணம், அப்படி சொல்லி நிறைய பிரமாணங்கள் பார்த்துருக்குறோம். போஜன பலியின் பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்தபடியாக என்ன செய்யறா, இப்போ கர்த்தர் மோசேக்கு சொல்கிறாரு. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க எகிப்துலேருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன செய்கிறாங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நேராக என்ன செய்கிறாங்க இப்போ கானான் தேசத்துக்கு என்ன செய்கிறாங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கணும். கானான் தேசத்தில் போய் சேர்ந்த பிறகு இவங்க வந்து அங்கே என்ன செய்யலை எதுவுமே உழைக்கலை, எதுவுமே உழைச்சி வைக்கலை, எதுவுமே உழைச்சி வீடு கட்டலை. இப்போ அங்கே வந்து 7 விதமான ஜாதி மக்கள் இருக்கிறாங்க.
எபுசியர், கிர்காசியர், பெரிசியர், ஏவியர், எம்மொரியர், அம்மோனியர் அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 விதமான ஜாதிகள் அங்கே இருப்பாங்க. இந்த 7 விதமான ஜாதிகளை கர்த்தரை பின்பற்றாதவங்க. இவர்களெல்லாம் விரட்டிட்டு தான் கர்த்தர் என்ன செய்றாரு, இவங்களை கொண்டு இந்த கானான் தேசத்துல கொண்டு வைக்கிறாரு. அப்படி வைக்கிறதுனால இப்போ அவங்க தான் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க நிலங்கள், பயிர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, எல்லாம் விளைய வச்சு வச்சிருக்காங்க. அவங்களுடைய வீடுகள் தான். அந்த இதை என்ன செய்றாங்க, இப்போ இவங்க என்ன செய்றாங்க, அவங்க விரட்டப்பட்டதுனால இப்போ இவங்க என்ன செய்றாங்க, கட்டாத வீட்டில் போய் என்ன செய்றாங்க, கட்டாத தோட்டம், கட்டாத செடிகள், கொடிகள், பல வகைகள் எல்லாம் என்ன செய்யுது, இவங்க நடாத இது வீடு, இவங்க கட்டாத வீடுல இவங்க போய் என்ன செய்றாங்க, குடியிருக்கிறாங்க. அப்போ குடியிருக்க போகும்போது ஒரு வீட்டில் வந்து கர்த்தர் வந்து குஷ்டரோகத்தை அனுபவிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கிடும். இது வீட்டு குஷ்டம். வீட்டு குஷ்டத்தில் அப்போ கர்த்தர் வந்து இதை அனுபவிச்சிருக்கான்னு வச்சுக்கிடும். அப்போ அந்த இது வந்து குஷ்டரோகனால என்ன செய்யுது பார்த்துக்கோ, நம்ம ஒன்று என்ன செய்யணும், அந்த எந்த இடத்துல குஷ்டரோகம் இருக்கோ அந்த இடத்துல என்ன செய்யணும், தடுப்பி வீக்கம் இருக்கணும். அதில் என்ன செய்யணும், குழி இருக்கணும், வீக்கம் இருக்கும், இல்லைன்னா குழி இருக்கும். அடுத்தால என்ன செய்யணும், அதனோட மயிர் என்ன செய்யணும், வெளுத்திருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம வந்து குஷ்டரோகம்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வீட்டுக்கும் அதே போல தான். ஒரு வீட்டுக்கு உடையவன் என்ன செய்கிறான்னா, இப்போ கானான் தேசத்தில் போய் ஒரு வீட்டில் அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் குடியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் போனோடனே அந்த குஷ்டத்தை என்ன செய்கிறாரு, அந்த வீட்டுக்கு எந்த வீட்டில் குஷ்டரோகம் வருதோ அது எப்படி இருக்குன்னா அது வந்து தோஷம் கழிக்கணும். அப்போ தோஷம் கழிக்கணும் இதையும் நம்ம என்ன செய்யணும்னா, ஆசாரின்றது எங்கள் வீட்டில் என்ன செய்யணும், குஷ்டரோகம் இருக்குதுன்னு சொல்லி போய் சொல்லணும். அப்போ இந்த குஷ்டரோகம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து என்ன செய்யற, வீட்டில் வந்து பச்சையும் சுவர்லேருந்து பச்சை கலரையும் சிவப்பான குழி கலர்லேயும் என்ன செய்யணும், அந்த சுவர் வந்து என்ன குழி விழுந்து போய் இருக்கும். அப்போ அப்படி இருந்தால் அது வந்து என்ன செய்யுதுன்னா குஷ்டரோகம் படர்ந்ததுக்கு அர்த்தமாக. சிவப்பு கலரில் அடுத்தல பச்சை கலரில் இடத்துல என்ன செய்யறோம், குழி விழுந்து போய் இருக்கும். அப்போ அந்த வீட்டில் குஷ்டரோகம்னு அர்த்தம். அப்போ இதை வந்து என்ன செய்யணும், ஆசாரியன் வந்து இதை பார்த்துட்டு குஷ்டரோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டானா நேரம் என்ன செய்யணும், ஆசாரியன்ட்டு போய் சொல்லணும், இப்படி எங்கள் வீட்டில் என்ன செய்யுது, சுவரில் பச்சை படர்ந்து சிவப்பு படர்ந்து குஷ்டரோகம் இருக்குது, குழி விழுந்திருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஆசாரியன் சொல்லணும். சொல்லும்போது ஆசாரியன் என்ன செய்யணும், அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், பார்க்குறதுக்கு வரணும். பார்க்கறதுக்கு வரும்போது அந்த வீட்டை என்ன செய்யணும், 7 நாள் என்ன செஞ்சிடணும், பூட்டி வச்சிடணும். பூட்டி வச்சுட்டு 7 நாள் கழித்து என்ன செய்யணும், திரும்ப அந்த வீட்டை வந்து என்ன செய்யணும், பார்க்கணும். பார்க்கும்போது அது அப்படியே இருக்கா, இல்லை அடுத்த இடத்துல என்ன செய்யுது, பரவி இருக்கா, என்ன ஏதுன்னு பார்க்கணும். அப்போ அப்படியே அடுத்த இடத்துல படவி இருக்குன்னு வச்சுக்கிட்டோமா, வச்சுருந்தா அந்த இதுக்கு என்ன செய்யணும், தோஷம் கழிக்கணும். அப்போ தோஷம் கழிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள கல்லை என்ன செய்யணும், பெயர்க்கணும். எந்த இடத்துல குழி விழுந்து போய் சிவப்பு கலரில் பச்சை கலரில் இருக்குதோ அந்த இடத்துல என்ன செய்யணும், இது குஷ்டம், வீட்டில் உள்ள குஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யணும்னா அந்த கல்லுகளை என்ன செய்யணும், பெயர்க்கணுமா. படுறதுக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்துல என்ன செய்யணுமோ அதை கொண்டு என்ன போடணுமா. அப்படியே ஒரு கட்டைகளை இட்டு வீட்டை உள்ளே என்ன செய்யணுமா, சுற்றிலும் என்ன செய்யணுமா, செதுக்கணுமா. எந்த இடத்துல குழி விழுந்து வெய்ய பச்சை கலரில் சிவப்பு கலரில் இருக்கோ அந்த இடத்த என்ன செய்யணுமா, செதுக்கணுமா ஒளியை வச்சு. செதுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை கொண்டு என்ன செய்யணும், பாளையத்துக்கு புறம்பே கொண்டு என்ன செஞ்சிடணும், கொட்டிடணும். அதுக்கப்புறம் அந்த பட்டணத்துக்கு புறம்பே கொட்டின பிறகு வேறு கல்லூரில் கல் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக அந்த கல்லுக்கு பதிலாக வேறு சாந்தை எடுத்து என்ன செய்யணுமா, பூசணும். இப்போ அந்த இடத்துல என்ன செய்யுது, குஷ்டரோகம் இருக்க இடத்துல அது பேத்து எடுத்து பாளையத்துக்கு புறம்பை கொண்டு வெளியில் வந்து போட்டாச்சு. இப்போ அந்த இடம் மொட்டையாக இருக்குது. அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்னா அந்த வேறு கல்லை எடுத்துட்டு வந்து அதை என்ன செய்யணும்னா அந்த வீட்டில் கொண்டு என்ன செய்து கட்டி சாந்தை என்ன செய்யணும், பூசணும். பூசிட்டு இப்போ வந்து கல்லை போய் எடுத்தாச்சு, வீட்டில் செதுக்கி எல்லாம் பூசியாச்சு. இப்போ என்ன செய்யணும், நேரம் ஆசாரியன்ட்டு கொண்டு என்ன செய்யணும், அந்த வீட்டை வந்து காமிக்கணும். அப்போ அந்த ஆசாரியன் என்ன செய்யணும், வீட்டில் வந்து என்ன செய்யணும், பார்க்கணும். பார்க்கும்போது தோசை வீட்டுக்கு மேலே என்ன செய்யுது, படர்ந்துருக்குன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ அந்த வீட்டை என்ன செய்யுது, அரிக்கிற குஷ்டம் அது. அந்த தோசை வீட்டில் அதிகமாக படர்ந்துருக்கு, இது ஒரு நாள் கூட முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும்ல. அப்படி பார்க்கும்போது அது என்னது, அது வீட்டை அரிக்கிற குஷ்டமா. அது வந்து நிறைய குஷ்டம் பார்த்ததில் இது வீட்டை அரிக்கிற குஷ்டம். அடுத்தபடியாக வீடு முழுவதையும் இப்போ ஒரு வீட்டிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சோல இடத்துல அந்த கல்லை பெயர்த்து அதை என்ன செஞ்சிடும், பூசியிருந்தோம். ஒரு வீடில் அதுக்கு மிஞ்சியும் அது நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ அந்த வீடு தீட்டுப்பட்ட வீடு. அதனால் அதை என்ன செஞ்சணும், அதை பூட்டி போட்டுறணும். அது யார் பார்த்தாலும் வஸ்திரங்களை துவைத்து குளித்து என்ன செய்யணும், எண்ணெய் பூசணும். அப்படி என்ன செய்யணும்,
செய்யணும். அடுத்தபடியாக அந்த வீட்டை வந்து தோசை இப்போ வந்து வீட்டை அடைச்சி வச்சுருக்கான். வீட்டில் உள்ள மக்கள் இப்போ வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் வந்து என்னென்னா அந்த தோசை வந்து படர்ந்துருக்கான்னு பார்க்குறாங்க. அப்போ தோசை என்ன செய்யுது, வீட்டை சுற்றி என்ன செய்யல, படரனால அது என்ன செய்யுது, வீட்டை சுத்தம் சுத்தம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், தீர்க்கணுமா. அடுத்தபடியாக ஒரு வீட்டிற்கு தோசங்களிக்கு, இப்போ குஷ்டரோகத்துக்கு தோசங்களிக்கு என்ன செஞ்சோம், 2 குருவிகளும் கேதிர்கட்டை, சிவப்பு நூல், ஈசாப்பூலாம் கொண்டு வந்தான்னு சொல்லி பார்த்தோம்ல. ஒரு மண்பாண்டத்தில் என்ன செய்யணும், நீர் ஊற்றி அதில் என்ன செய்யணும், குருவி என்ன செய்யுது, ஒரு குருவியை கொண்டு போடணும், ஒரு குருவியை உயிரோட போடணும். அந்த ஈசாப்பு கட்டை, கேதுர் மரங்கள், சிவப்பு நூல் இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும், அதுக்குள்ளே போடணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அதில் வந்து அந்த ஒரு குருவியை கொண்டு அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும், வீட்டின் மேலே என்ன செய்யணும், 7 தடவை தெளிச்சிட்டு அந்த குருவியின் ரத்தம், அந்த ஊற்று நீர், இது எல்லாமே இப்போ என்ன செய்யுது, இந்த ரத்தத்துக்குள்ளே தான் கிடக்குது. அதனால் இந்த ஒரு குருவியை கொண்டு மண்பாண்டத்தில் என்ன செஞ்சுருக்கு, போட்டிருக்கு. ஒரு குருவி என்னது உயிரோடு இருக்குது. செத்த குருவியும் உள்ளே தான் கிடக்கு, சாவாத குருவியும் உள்ளே தான் கிடக்கு. கேதுர் மட்டை, ஈசப்பு, சிவப்பு நூல் எல்லாம் போட்டு என்ன செய்யுது, வீட்டை என்ன செய்கிறாங்க, தோசம் கழிக்கிறாங்க. இப்போ உயிரோட குருவி என்ன செய்யுது, பட்டத்துக்கு புறம்பே என்ன செய்கிறாங்க, வெளியிலே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பிராய்ச்சித்தம் செய்ய கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து அது என்ன செய்யுது, சுத்தமாயிரும். குருவியின் ரத்தத்தினால இந்த வீட்டிற்குள்ளே என்ன செய்யணும், தோசம் கழிக்கிறதுக்கு அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும், பூசணும். அப்படி பூசும்போது, தெளிக்கும்போது வீட்டில் இருந்து குஷ்டம் சரியாயிடுது. இப்போ இது வந்து நம்ம பார்க்குறதுல சகலவித குஷ்டரோகத்துக்கும் சகலவித குஷ்டரோகம் பார்த்தோம், நிறைய குஷ்டரோகம் பார்த்தோம்ல. அடுத்தல சொரியை பார்த்தோம். அடுத்தல வஸ்திரம் வந்து குஷ்டமாக இருந்தால் அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வீடு நஷ்டத்துக்கு வீட்டுக்கும் குஷ்டத்துக்கும் தடிப்புக்கும் அசருக்கும் வெள்ளைப்பாடருக்கும் அடுத்த பிரமாணமாக இது வந்து சகலவித குஷ்டத்துக்கும் வஸ்திரம் வீட்டு வஸ்திரம் படுதலைக்கும் தடிப்புக்கும் அசருக்கும் வெள்ளைப்படுதலுக்கும் அடுத்த பிரமாணம் இது வந்து. இப்போ வந்து குஷ்டம் வந்து எப்பொழுதாவது அது தீட்டு உள்ளது அல்லது எப்பொழுது தீட்டு இல்லாது என்று தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவான். அடுத்து நமது ஆசிரியப்பராகாமல்